வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆர்ஆர்பி என்டிபிசியிலேருந்து நமக்கு ரெக்ரூட்மெண்ட் ஆனது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட்டை பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எவ்வளோ வேக்கன்சி வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து நமக்கு வந்து எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும், நம்மளுடைய செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எப்படி கொடுப்பாங்க, நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும், சேலரி பற்றின இன்ஃபர்மேஷனும், நம்ம ஆல் இன்ஃபர்மேஷனையும் இதில் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருவோம். உங்களுக்கு அதை மீறி எதுவும் டவுட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் வந்து கரண்டில் இருக்க அனைத்து ஜாப்ஸையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாப்புக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாப்புக்கு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டு நமக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசியிலேருந்து தான் நமக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆனது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து தான் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனது வந்திருக்கு. இது வந்து ஒரு அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனுக்கான நம்பருமே நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் ஷோ பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்களேன். இந்த நம்பருமே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். இன்னும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்பாதீங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வித் ஜாப் லொக்கேஷன் வந்து இந்த ஜாப் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ரெகுலர் பேசிக்கில் தான் நமக்கு வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வித் டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3445 வேக்கன்சி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் டிக்கெட் கிளர்க், அக்கௌண்டன்ஸ் கிளர்க்குக்கு, டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க்கு, டைப்பிஸ்ட் போன்ற போஸ்ட்டுக்கு தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத வந்து நம்ம வேக்கன்சி டீட்டெயில்ஸில் வந்து நான் உங்களுக்கு வந்து அறிவிக்கிறேன். இப்போ டோட்டல் வேக்கன்சி வந்து 3445 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்பில் வந்து செலக்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாச்சும் பணியமர்த்தப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 21/9/2024 வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எண்டிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 20/10/2024 வந்து இதுக்கான எண்டு, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் இதுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுக்க முடியாது. ஒன்லி ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டான www.rrpchennai.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம வந்து இதுக்கான அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுறாப்புல இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 20/10/2024 வரை வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணாமல் ஒரு 1 வீக் உள்ளேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறாப்புல பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சர்வர் எரர் வந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம், நீங்கள் வந்து 1 வீக்குக்குள்ளேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறாப்புல பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட் கிளர்க்குக்கு வந்து 2022 போஸ்டிங் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டன்ஸ் கிளர்க்குக்கு வந்து, அதாவது டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 361 வேக்கன்சி, ஜூனியர் கிளர்க் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 990 வேக்கன்சி, ட்ரெயின் கிளர்க்குக்கு வந்து 72 வேக்கன்சி, டோட்டலாக 3445 வேக்கன்சி வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வித் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கான எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம என்ன இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல் போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து 12th படிச்சிருந்தாலே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது எந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1/1/2025, அதாவது அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கான மார்க் வந்து வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்க் ஷீட்டானது ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நான் 12th படிக்கிறேன், எலிஜிபிலிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 12th படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏஜுமே உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 12th படிச்சிருந்தாலே போதுமானது தான் ஆல் ஜாபுக்குமே. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான டைப்பிஸ்ட் டெஸ்ட்டு வந்து கண்டிப்பான முறையில் நடக்கும். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் டைப்பிஸ்ட் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நடக்கும். வாங்க ஏஜ் லிமிட்டை பற்றி தான் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா, ஆல் ஜாபுக்குமே நீங்கள் வந்து 18லேருந்து 33 வயசுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 33 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓபிசியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க.
அதுவே எஸ்சி எஸ்டியில் இருந்தீங்கன்னா 5 இயர்ஸு. அதுவே பிடபிள்யூபியில் வந்து ஜென்ரல் கேட்டகரி விடபிள்யூடி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸு. பிடபிள்யூபி கேட்டகரியில் வந்து எஸ்சி எஸ்டியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 இயர்ஸு. பிடபிள்யூபியில் வந்து ஓபிசியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 13 இயர்ஸு. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது 1/1/2025 இது வரைக்கும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து இதுக்குள்ளே வாங்கி வச்சுருக்கணும். அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சேலரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து 21,000 அதாவது 21,700 வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவே உங்களுக்கு அலௌன்ஸ்மெண்ட்டோட 25 சில்லற தான் உங்களுக்கான சேலரி வந்து கண்டிப்பான முறையில் 25 நாளும் கண்டிப்பான முறையில் வரும். அதாவது 25,000 நாளும் உங்களுக்கான சேலரி வந்து கொடுப்பாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான் நடக்கும். இதில் நீங்கள் வந்து பாஸ் ஆனீங்க, அதாவது கட் ஆஃப்குள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் வந்து கம்ப்யூட்டர் பாஸ்ட் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து டைப்பிஸ்ட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சிபிஏடி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஜாப், அதாவது கால் லெட்ரு வந்து உங்களுக்கான போஸ்ட்டில் வந்து போட்டு விட்ருவாங்க. நீங்கள் வந்து ஓவரால் கட் ஆஃபில் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கால் லெட்ரு வந்து உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட்டுமே இதில் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி ஜிடியோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கான மெடிக்கல் டெஸ்ட் வந்து கம்மியாக தான் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்து இந்த ஜாப்பை பற்றின வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு எதுவும் டீட்டெயில்ஸும் எக்ஸாமுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அதுக்கான இன்ஃபர்மேஷனும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.